கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். மீண்டும் நான் வரும் பொழுது உன்னுடைய கையில ஒரு குழந்தையை நான் பார்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை சாராளுக்கு ஈசாக் என்ற ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையில எனக்கு திருமணம் ஆனதிலிருந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, என் கர்ப்பத்தை நீ ஆசிக்கப்படல, ஆசீர்வதிக்கப்படல, என்னுடைய கணவர் ஒரு பக்கம் ஒரு வேதனை, என் குடும்பத்துல வேதனை, என் நட்பு இடத்துல வேதனை, நான் வேலைக்கு போகிற இடத்துல வேதனை என்று அநேக வேதனையோடு என்னுடைய சகோதரிகள் நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஏசப்பா, அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். சாராளுக்கு 100 வயதிலே ஒரு குழந்தையை கொடுத்தனே ஆபிரகாமுக்கு, உனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? அதே தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பு எனக்கு பிரியமான அன்பான